இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Selenium Grid பத்தி பார்க்க போறோம். இந்த Selenium Gridக்கு என்ன தேவைன்னா நம்ம எங்க வந்து ஜாவா பாத் வச்சிருக்கோம்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம Seleniumோட ஜார் ஃபைல் எங்க வச்சிருக்கோமோ அதுதான் முக்கியம். ஸோ இங்கே Selenium ஜார் ஃபைல் வச்சிருக்கோம். Seleniumக்கு வந்து Gridக்கு சர்வர் ஸ்டாண்டலோன் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த வெர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நீங்கள் ஹப் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செட் பாத் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அங்கேருந்து செட் பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்பேஸ் ஜார் செலீனியம் சர்வர் ஸ்டாண்டலோன் 2.53.1 ஜார் ஸ்பேஸ் ரோல் ஹப்னு கொடுத்துட்டு நீங்கள் லோட் பண்ணீங்கன்னா உங்கள் ஹப் வந்து லோட் ஆகிடும். ஸோ ஹப் லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு நோட் அப்படின்னு இங்கே ஒரு நோடு காட்டும். இங்கே தான் உங்கள் நோடெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஒரு இன்ஸ்டன்ட் தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது ஹப் அடுத்து நோடு இது கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ இந்த கொடுத்துருக்கிறதுல தான் நோட் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ நீங்கள் இதே மாதிரி திருப்பியும் செட் பாத் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் ஜாவா சர்வர் ஸ்டாண்டலோன் ரோல் போட்டுட்டு ரோல் போட்டுட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் WebDriver -hub அப்படின்னு கொடுக்கணும். ஹப்ல வந்து அங்கே என்ன லிங்க் பார்த்துருக்கோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ப்ரௌசர் நேம் கொடுத்து க்ரோம் உங்களுக்கு ஃபயர்பாக்ஸ் வேணும்னா ஃபயர்பாக்ஸ் கொடுக்கணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா நோடுக்கான சின்டாக்ஸ். இது வந்து எதுக்காகனா இது டிஃபால்ட்டா இருக்கிறது 444 அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஹப்புக்காக இது. இப்போ நீங்க என்ன கொடுக்கணும்னா ரெஜிஸ்டர்ட் நோட் இன் ஹப் அதுதான் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து இங்கே ரெஜிஸ்டர்ட் நோட் இன் ஹப் எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த 192.168.0 இதுதான் நம்மளோட URL. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு விண்டோவையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரணும். என்னன்னா கிரிட் ரெடி டு யூஸ் அப்படின்னு வரும். ரெடி டு யூஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து எக்லிப்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கோட் போடணும். இந்த சாம்பிள் கோடில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாவா கோட் கிரியேட் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற URL-ஓடது தான் நம்ம ஏன்னா நம்மளோட நோடில் தான் ரன் ஆக போகிறதுனால நீங்கள் இந்த நோடோடது கொடுத்து wd-hubன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ டிசைர் கேப்பபிலிட்டிஸில் நமக்கு நம்ம ப்ரௌசர் செட்டப் பண்ணுறோம். க்ரோம் இப்போ செட் ப்ரௌசர் நேம் க்ரோம். இப்போ உங்களோட இது பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் ஆண்ட்ராய்டாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் என்ன வெர்ஷனோ அதை வச்சுக்கணும். வச்சுட்டதுக்கப்புறம் நியூ ரிமோட் வெப் டிரைவரில் நியூ URL நோடுன்னு கொடுத்துட்டு இந்த டிசைர் கேப்பபிலிட்டி கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கோடு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் என்ஜின் 2 டெஸ்ட் என்ஜின் கிளாஸும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சூட் ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த 2 டெஸ்ட்டும் பேரலாக ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றில் ஃபயர்பாக்ஸும் இன்னொன்றில் வந்து க்ரோமும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணலைன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இதை ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும், எந்த எரரும் இல்லாத. அப்போ நம்ம இப்போ ரன் பண்ணும்போது இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆஸ் அப்படின்னு டெஸ்ட் என்ஜின் சூட் அப்படின்னு கொடுப்போம். டெஸ்ட் என்ஜின் சூட்டுன்னு ரெண்டு பேரலாக க்ரோமும் ஃபயர்பாக்ஸும் பேரலாக ஓப்பன் ஆகும், கிரிட்டில் ஓப்பன் ஆகும். எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ரௌசர் ரெண்டும் ஒரே டைம்ல தான் லோட் ஆகும். நம்ம ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோடிங் டைம் எதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரன்
எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம டெஸ்ட் ரிசல்ட் இங்க வரும். டெஸ்ட் ரிசல்ட் இங்க பாஸ்னு வந்துருச்சு. இப்போ நீங்க இமெயிலபிள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே, அமேசான் டெஸ்ட் இந்த டெஸ்ட். நெக்ஸ்ட் index.html பார்த்தீங்கன்னா இதுல உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கிரிட்டை வந்து ஹப் அண்ட் நோடு யூஸ் பண்ணுங்க.